Hi friends, welcome to A to Z Lean Lesson. இன்றைக்கி நான் பார்க்க போகிற டாபிக் சிங்கிள் பீஸ் ஃப்ளோ இல்லைனா வந்து ஒன் பீஸ் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. இது மேஜராக வந்து நம்ம அசம்பிளி ப்ராசஸில் வந்து பார்க்க முடியும். அசம்பிளி லைனில் ஒரு ப்ராடக்ட் வந்து ரன் ஆகுது அப்படின்னா அந்த ப்ராடக்ட் ரெண்டு ஃப்ளோவில் வந்து ரன் ஆகும். ஒன்று சிங்கிள் பீஸ் ஃப்ளோ இல்லைனா வந்து பேட்ச் பீஸ் ஃப்ளோ. ஸோ இந்த ரெண்டு ஃப்ளோவில் தான் வந்து ரன் ஆகும். இன்றைக்கி நம்ம சிங்கிள் பீஸ் ஃப்ளோ பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி பேட்ச் பீஸ் ஃப்ளோனா என்னன்றதும் ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம என்னென்ன கண்டென்ட்லாம் பார்க்க போகிறது பார்த்துடலாம். வாட் இஸ் சிங்கிள் பீஸ் ஃப்ளோ, principles of single piece flow, benefits of single piece flow, example picture of batch flow versus single piece flow, comparison with batch production versus single piece flow, steps to implementing single piece flow, tools supporting single piece flow, example of single piece flow. So இந்த content தான் வந்து பார்க்க போகிறோம். First, what is single piece flow? Definition: single piece flow involves producing one unit at a time, moving sequentially from one process to the next without waiting for batch to accumulate. அதாவது நம்ம ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணுறோன்னா அந்த ப்ராசஸ் முடிஞ்சதும் ஒரு யூனிட் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த யூனிட் வந்து அடுத்த ப்ராசஸ்க்கு வந்து போயிருக்கணும். நம்ம அதே இடத்துல அதிக யூனிட் வந்து நம்ம சேர்த்து வச்சுக்கூடாது. அது வந்து அக்குமுலேட் ஆச்சு அப்படின்னா அது பேட்ச் ப்ரொடக்ஷன் ஆகிடும். சரிங்களா? அது நம்ம சிங்கிள் பீஸ் ஃப்ளோனா ஒரு பார்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அந்த பார்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து அதை எடுத்துகிட்டு போயிடணும். நெக்ஸ்ட்டு கோர் ஐடியா: ஃபோக்கஸ்ட் ஆன் அன்இன்டரப்டட் ஸ்மூத் ப்ரொடக்ஷன் அண்டு டெலிவரி. அது எந்த ஒரு தடையும் இல்லாமல் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணவும் முடியும், நெக்ஸ்ட் நம்ம டெலிவரி பண்ணவும் முடியும். நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் பார்க்கலாம். அப்ஜெக்டிவ்: மினிமைஸ் வேஸ்ட்டு. நம்ம வேஸ்ட்லாம் வந்து குறைக்க முடியும். நம்ம சிங்கிள் பீஸ் ஃப்ளோ ஃபாலோ பண்ணுறதுனால வேஸ்ட் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இம்ப்ரூவ் குவாலிட்டியாக நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ரெடியூஸ் லீட் டைம். நம்ம லீட் டைம் வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். பிரின்சிபல்ஸ் ஆஃப் சிங்கிள் பீஸ் ஃப்ளோ: ஸ்மூத் அண்ட் கண்டினியூஸ் மூவ்மெண்ட் ஆஃப் ஒர்க் பீசஸ். ஒர்க் பீஸ் வந்து ஸ்மூத்தாகவும் கண்டினியூஸாகவும் வந்து மூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு ரெடியூசிங் வெயிட்டிங் டைம்ஸ், ஓவர் ப்ரொடக்ஷன் அண்டு இன்வென்ட்ரி. நம்ம சிங்கிள் பீஸ் ஃப்ளோ ஃபாலோ பண்ணுறதுனால வெயிட்டிங் டைம் வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஓவர் ப்ரொடக்ஷன் ரெடியூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இன்வென்ட்ரினா WP ஏரியாவில் நம்ம ப்ராடக்ட் வந்து நம்ம கம்மியாக வந்து வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு இஷ்யூஸ் ஆர் ஐடென்டிஃபைடு அண்ட் ரிசால்வ்டு ஃபாஸ்டர் டியூ டு ஸ்மாலர் பேட்சஸ். ஏதாவது இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா நம்ம சீக்கிரமாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். எப்படின்னா இப்போ பேட்ச் ஃப்ளோ நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணும்போது ஒரே இடத்துல பார்த்திங்கன்னா அதிக ப்ராடக்ட் வந்து நம்ம வச்சுருப்போம், அதிக யூனிட் வந்து நம்ம வச்சுருக்கிறதுனால அந்த ப்ராடக்ட் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கு போகாதனால இப்போ அந்த ப்ராசஸில் ஒரு ஆப்ரேட்டர் வந்து அந்த இடத்துல இஷ்யூஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸில் பார்த்திங்கன்னா அதிக ப்ராடக்ட் வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிட்டாருன்னா ஸோ எல்லாமே வந்து அது கம்பெனிக்கு ஒரு பெரிய வேஸ்ட் தான். சரிங்களா? அப்போது சிங்கிள் பீஸ் ஃப்ளோ ஃபாலோ பண்ணும்போது ஒன் ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற ஒருத்தர் அந்த ப்ராடக்ட்டை அடுத்திருக்கிற எடுத்துகிட்டு போய் அவர் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது ஏதாச்சும் இஷ்யூஸ்னால் ஈஸியாக சீக்கிரமாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஆல் ப்ராசஸர் ஆர் ஸ்ட்ரீம்லைன்ட் அண்டு கன்சிஸ்டன்ட். எல்லா ப்ராசஸுமே வந்து ஒரு நேர்கோட்டில் வந்து ரன் ஆகும். நெக்ஸ்ட் அது கன்சிஸ்டன்சியாக வந்து எல்லா ப்ராசஸும் வந்து ரன் ஆகும். ஒர்க்கர்ஸ் ஆர் கிராஸ் ட்ரைனடு அண்டு ஆக்டிவ்லி என்கேஜ்டு. நம்ம ஒர்க்கருக்கு வந்து நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும், நெக்ஸ்ட்டு ஆக்டிவாகவும் வந்து என்கேஜ் பண்ணணும், எப்பயும் என்கேஜாக வந்து வச்சுட்ருக்கணும். பெனிஃபிட்ஸ் ஆஃப் சிங்கிள் பீஸ் ஃப்ளோ: ஃபாஸ்டர் டெலிவரி ஆஃப் ப்ராடக்ட் வந்து நம்ம கஸ்டமருக்கு ஃபாஸ்ட்டாக டெலிவரி பண்ண முடியும். எரர்ஸ் ஆர் டிடெக்டட் இயர்லி, ரெடியூசிங் டிஃபெக்ட்ஸ். ஏதாச்சும் எரர்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம சீக்கிரமாக வந்து அதை டிடெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு டிஃபெக்ட்ஸையும் நம்ம வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். லெஸ் ஸ்பேஸ் அண்டு காஸ்ட் ஃபார் ஸ்டோரிங் மெட்டீரியல். அதாவது நம்ம சிங்கிள் பீஸ் ஃப்ளோ ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருந்தாலே போதும், நம்ம ஒர்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு அதிக மெட்டீரியல் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணவும் தேவையில்லை. சிங்கிள் பீஸ் ஃப்ளோ ஃபாலோ பண்ணுறதுனால சேஃப்டி ஒர்க் என்விரான்மெண்ட்டு, நம்ம சேஃபாகவும் வந்து அந்த என்விரான்மெண்ட்டில் இருக்க முடியும். நெக்ஸ்ட்டு லெஸ் ஐடியல் டைம் அண்டு ஃபாஸ்டர் சைக்கிள் டைம்ஸ். அதாவது மிஷின் வந்து ஐடியலாக இருக்கிற டைம் வந்து ரெடியூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு சைக்கிள் டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சிங்கிள் பீஸ் ஃப்ளோ வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பேட்ச் பீஸ் ஃப்ளோ விசஸ் சிங்கிள் பீஸ் ஃப்ளோ. பிக்சர் பாருங்கள். ஸோ மேலே இருக்கிறது பேட்ச் ப்ராசஸ், நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிறது பாருங்கள் ஒன் பீஸ் ஃப்ளோ. இப்போது இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு மோல்டாகி ஒரு மெட்டீரியல் வந்து இங்கே வருது. இந்த இடத்துல
கிட்டத்தட்ட ஒரு 5 ப்ராடக்ட் மேலே இருக்குது. அப்படியே வெயிட்டிங்கில் இருக்குது. அப்படியே கீழே பாருங்கள், இங்கே வந்து மோல்டாகி ஒரு ப்ராடக்ட் வந்து வருது. இங்கே ஒரு ப்ராடக்ட் வந்ததும் அந்த ப்ராடக்ட் அடுத்த ப்ராசஸ்க்கு வந்து போயிடுது. நெக்ஸ்ட்டு அந்த கட்டிங் ட்ரிம் பண்ணுறதுக்கு போயிடுது. அடுத்து அந்த ப்ராடக்ட் வந்து ஷிப் ஆகிடுது. ஸோ இங்கே பாருங்கள், அப்படியே வெயிட்டிங்கில் வந்துருக்கு. இது வந்து பேட்ச் ப்ரொடக்ஷன், இது வந்து ஒன் பீஸ் ஃப்ளோ. ஸோ நம்ம இப்படி நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஏதாச்சும் இஷ்யூஸ் வந்தாலோ நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம அதை சீக்கிரமாக டிடெக்ட் பண்ண முடியாது. நம்ம அதிக ஸ்பேஸ் வந்து இதுக்கு வேணும். ஓகேங்களா? அப்போ சிங்கிள் பீஸ் ஃப்ளோ பாருங்கள், ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுனாலும் நம்ம சீக்கிரமாக டிடெக்ட் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், 19 செகண்ட் ஆகிருக்கு. இங்கே 3 பீஸ் வந்து டெலிவரிக்கு ரெடியாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே 19 செகண்ட் ஆகிடுச்சு, ஆனால் 0. இப்போது ஒன் பீஸ் ஃப்ளோ தான் நம்மளுக்கு வந்து பெட்டர். ஓகேங்களா? பேட்ச் பீஸ் ஃப்ளோ நம்மளுக்கு வந்து ஆபத்தானது தான். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் பேட்ச் விசஸ் சிங்கிள் பீஸ் ஃப்ளோ ப்ரொடக்ஷன் ஆஸ்பெக்ட். ஃபஸ்ட்டு பேட்ச் ப்ரொடக்ஷன், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸ் ஃப்ளோ. ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஸ்பீடு. பேட்ச் ப்ரொடக்ஷனில் ஸ்லோவர் ஓவரால், எல்லா ப்ராசஸுமே வந்து ப்ரொடக்ஷன் ஸ்பீடு வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். இதே வந்து சிங்கிள் பீஸ் ஃப்ளோவில் ஃபாஸ்டர் டியூ டு கண்டினியூஸ் ஃப்ளோ. கண்டினியூஸ் ஃப்ளோவில் இருக்கிறதுனால எல்லா ப்ராசஸும் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்வென்ட்ரி காஸ்ட். பேட்ச் ப்ரொடக்ஷன் வந்து ஹை காஸ்ட், ஏன்னா ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு அதிகம் தேவை. இது சிங்கிள் பீஸ் ஃப்ளோனால் லோ ஸ்பேஸ் இருந்தாலே போதும், அதனால் வந்து நம்மளுக்கு செலவு கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிஃபெக்ட்ஸ் டிடெக்ஷன். இது வந்து டிலே ஆகும். பேட்ச் ப்ரொடக்ஷனில் டிலே ஆகிடு. சிங்கிள் பீஸ் ஃப்ளோவில் இமீடியட்டாக நம்ம வந்து ஏதாச்சும் டிஃபெக்ட்ஸ் வந்தால் நம்ம டிடெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஃப்ளெக்சிபிலிட்டி, லெஸ் ரெஸ்பான்சிவ், இது வந்து ஹைலி அடாப்டபிள். நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் ரெக்யூர்மெண்ட், லார்ஜர் ஸ்டோரேஜ் நீடட், அதிகம் நம்மளுக்கு இடம் தேவை. சிங்கிள் பீஸ் ஃப்ளோவில் மினிமல் ஸ்பேஸ், நம்மளுக்கு குறைவான இடம் இருந்தாலே போதும். ஸோ இதான் வந்து பேட்ச் ப்ரொடக்ஷன் விசஸ் சிங்கிள் பீஸ் ஃப்ளோ ப்ரொடக்ஷன். ஸோ இது டிஃப்ரெண்ட் வந்து இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸ் டு இம்ப்ளிமெண்டிங் சிங்கிள் பீஸ் ஃப்ளோ. அண்டர்ஸ்டாண்டிங் கரண்ட் ப்ராசஸ், மேப் த ஒர்க் ஃப்ளோ அண்டு ஐடென்டிஃபை பாட்டில்நெக். நம்ம ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் ப்ராசஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் அந்த ஒர்க் ஃப்ளோ வந்து எப்படி, அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி வந்து ரன் ஆகுது, அந்த ஒர்க் ஃப்ளோ வந்து நம்ம பார்க்கணும். அடுத்து எங்கேயாச்சும் பாட்டில் நெக் இருக்கான்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். பாட்டில் நெக் மீன்ஸ் ஒரு அசம்பிளி லைனில் 5 ப்ராசஸ் வந்து நடக்குது அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து சேர்ந்து அப்படியே நிற்கும். அப்படி அங்கே நிற்கும் போது அதுதான் வந்து பாட்டில் நெக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எதனால் நம்ம அங்கே ப்ராடக்ட் வந்து அப்படியே நிற்குது, அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணாலே அந்த ப்ராடக்ட் வந்து சிங்கிள் பீஸ் ஃப்ளோ வந்து மாறும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு லைன் பேலன்சிங், என்ஷூர் ஆல் டாஸ்க்ஸ் ஆர் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் ஒர்க் ஸ்டேஷன். நம்ம அந்த ஒர்க் ஸ்டேஷனில் எல்லா டாஸ்க்கும் வந்து எல்லாருக்கும் வந்து ஈவனாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கா இல்லையா. இப்போ ஒரு 5 ப்ராசஸ் இருக்குன்னா அந்த 5 ப்ராசஸ்க்கும் சேம் சைக்கிள் டைமாக இருக்கும். அப்போ தான் வந்து சிங்கிள் பீஸ் ஃப்ளோ வந்து ரன் ஆகும். அடுத்து ரெடியூஸ் சேஞ்ச் ஓவர் டைம்ஸ், யூஸ் SMED, சிங்கிள் மீன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டைஸ். இப்போ இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போதும் நம்ம சிங்கிள் பீஸ் ஃப்ளோ வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியும். அடுத்து எஸ்டாப்ளிஷ் ஸ்டாண்டர்டைஸ்ட் ஒர்க், டெவலப் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் கன்சிஸ்டன்சி. நம்ம கன்சிஸ்டன்சியாக பண்ணுறதுக்கு நம்ம அந்த கரெக்டான வே வந்து நம்ம வந்து உருவாக்கணும். அடுத்து டூல் சப்போர்ட்டிங் சிங்கிள் பீஸ் ஃப்ளோ. ஃபஸ்ட்டு கான்பன், சிக்னல்ஸ் ஃபார் ரிப்ளேஸ்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல். கான்பன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா மெட்டீரியல் வந்து நம்ம ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது வந்து கான்பன் யூஸ் பண்ணுறோம். அடுத்து 5S சிஸ்டம். இந்த டூல் வந்து ஆர்கனைசிங் ஒர்க் பிளேஸ் எஃபிஷியன்ட்லி. நம்ம ஒர்க் பண்ணுற பிளேஸ் வந்து நம்ம ஆர்கனைஸாக எஃபிஷியண்ட்டாக நம்ம வந்து வச்சுக்கிறதுக்கு 5S சிஸ்டம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்டைஸ்ட் ஒர்க், என்ஷூர் கன்சிஸ்டன்சி. நம்ம இந்த ஒர்க்கை வந்து நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதை கன்சிஸ்டன்சியாக வந்து நம்ம பண்ணுறோமா இல்லையா அதை வந்து என்ஷூர் பண்ணணும். அடுத்து ஆண்டன் சிஸ்டம், அலர்ட்ஸ் ஃபார் இமீடியட் ப்ராப்ளம் ரெசல்யூஷன். நம்ம ஏதாச்சும் வந்து நம்ம ஒர்க் பண்ணுற ஏரியாவில் ப்ராப்ளம் ஏதாச்சும் ஆகிடுச்சு அப்படின்னா இமீடியட்டாக வந்து அலர்ட் பண்ணுறதுக்கு ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் வந்து நம்ம இந்த டூல் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ சிங்கிள் பீஸ் ஃப்ளோ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த டூல்லாம் வந்து நம்ம தேவைப்படும். எக்ஸாம்பிள் ஆஃப் சிங்கிள் பீஸ் ஃப்ளோ, கார் மூவ் ஆன் 1 by 1 அலாங் ஆன் அசம்பிளி லைன். நம்ம கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனிலாம் பார்த்துருப்போம். ஒரு கன்வேயரில் வந்து கார் வந்து 1 by 1 வந்து போயிட்டே இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பீஸ் ஃப்ளோ தான். ஒரு ஒர்க் ஸ்டேஷனில் ஒரு ஒர்க் முடியுது, அடுத்து வந்து
அதே ப்ராடக்ட் அடுத்து மூவ் ஆகுது, நெக்ஸ்ட் அங்கே ஒர்க் முடியுது அடுத்து மூவ் ஆகுது. இந்த மாதிரி தான் ஒன் பை ஒன்னாக வந்து மூவ் ஆகுறது தான் சிங்கிள் பீஸ் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஈச் ஒர்க் ஸ்டேஷன் கம்ப்ளீட்ஸ் எ ஸ்பெசிஃபிக் டாஸ்க் பிஃபோர் பாசிங் இன் டு த நெக்ஸ்ட்டு. அதாவது எல்லா ஒர்க் ஸ்டேஷன்லேயும் ஒரு குறிப்பிட்ட டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டாஸ்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து அடுத்த ஒர்க் ஸ்டேஷனுக்கு வந்து மூவ் ஆகும். பெனிஃபிட்ஸ் அச்சீவ்டு: ரெடியூஸ் ப்ரொடக்ஷன் டைம், இம்ப்ரூவ் டிஃபெக்ட் டிடெக்ஷன். அதாவது நம்ம டிஃபெக்ட்ஸ் வருதுன்னா அதை நம்ம சீக்கிரமாக வந்து டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ இதான் வந்து இம்ப்ரூவ் டிஃபெக்ட் டிடெக்ஷன். ஸோ இதோட வந்து சிங்கிள் பீஸ் ஃப்ளோ ட்ரைனிங் முடிச்சிருச்சு. தேங்க்யூ.